ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு சப்பாத்தி கேட்டாங்க. சரி, ஓகே, ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். எக்கு கிரேவி தான் வேணும்னு சொல்லி பையன் கேட்டான். உடனே முட்டை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருந்தேன். கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். ஒரு பக்கம் 4 முட்டையை உடச்சி ஊற்றி எப்பயும் போல் எக்கு கிரேவி நம்ம சேனலில் போட்டிருப்பேன், போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பக்கம் வந்து முட்டை தோசை கேட்டான். 2 தோசை அவனுக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். சப்பாத்தி போட்டுட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன் கடகடன்னு. சரி, கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க சூடாக போட போட. கடைசியாக 2 உருண்டை மட்டும் இருந்தது. ஒரு உருண்டையை தேய்ச்சி கல்லில் போட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சரி, உடனே இது போட்டு பாப்பாவும் சாப்பிட்டா. தம்பி மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தான். சரி, 2 பேரும் வந்து வந்தாங்களா கிச்சனுக்கு. சரி, ஓகே, நீங்கள் இதை போட்டதை திருப்பி எடுத்துருங்க, இன்னொரு உருண்டை இருக்கு, போட்டு எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, நான் கல்லில் போட்டதை மட்டும் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஒரு உருண்டையை வந்து தேய்க்காமலே அப்படியே போட்டு வந்துட்டாங்க. 1 hour கழிச்சு தான் பாப்பா சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட தட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எடுத்துன்னு போய் சிங்கில் போட்டுருவா. நான் அதுக்கப்புறம் கிச்சன் பக்கமே போகலை, அப்படியே உட்காந்துட்டேன் ஹால்லே சாப்பிட்டுட்டு. ஒரு 1 hour கழிச்சு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறேன். ஒரு உருண்டை மட்டும் அனாதையாக கிடக்குது. ஏன்ப்பா இந்த உருண்டை என்ன பண்ணுச்சு உங்களை, ஏன் இதை போடலன்னு கேட்டேன். நீ சொல்லவே இல்லையே 2 உருண்டையும் போட்டு எடுத்துட்டு வான்னு அப்படியே என்னையே நம்ப வச்சுடுவாங்க. நிறைய விஷயங்கள்ல அது மாதிரி சொல்லுவாங்க. நீ எதுவுமே சொல்லலையே என்கிட்ட, சொல்ல நம்மளையே அதை வந்து சொல்லாத மாதிரி ஆகிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.